காலையில் கர்த்தரை நீ தேடினாய், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டாய், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமா இந்த மத்தியான வேளையில் ஆண்டவர் சமூகத்துக்கு கூடி வந்திருக்கிறோம். இது ஜெப வேளை. நம்ம இந்த 1ஆம் தேதி காலையில் வார்த்தையை கேட்டோம், துதித்தோம், ஜெபித்தோம். ஆண்டவர் நல்லவராக இருந்து இந்த மத்தியான வேளை வரை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மத்தியான வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இன்னும் அநேகருக்காக ஏறெடுக்கப்படுகிற வேண்டுதலோட விண்ணப்பத்தோட இந்த மத்தியான வேளையை கழிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையில் நம்மளோடு இடைபட பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சோட நம்மளோடு இடைபடும்படியாய் ஹல்லேலூயா. தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீருமாய் இருக்கத்தக்கதான மன்றாட்டத்தின் ஆவி நம்ம மேலே ஊற்றப்பட ஸ்தோத்திரம். ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்கள் நம்ம ஒரு மனமாய் ஏக சிந்தையாய் ஜெபிக்க நம்ம மத்தியில கிரியை நடப்பிக்கிற தேவன் இந்த மத்தியான வேளையிலும் வெளிப்பட்டு பலத்த கிரியைகளை நடப்பிக்க கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, பேணி பாதுகாக்கிறவரே, எங்களோடு கூட இருந்து கிரியை நடப்பிக்கிறவரே, இந்த மத்தியான வேளையில் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்க துதிக்க ஆண்டவரே வார்த்தையை கேட்டு பலனடைய ஸ்தோத்திரப்பா, ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை கருத்தாய் ஜெபிக்க ஆவியில ஜெபிக்க பலன் தாங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற விண்ணப்பங்களுக்கெல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தாங்க. அநேகருக்காக ஜெபிக்கிற இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே நீர் வந்து கிரியை நடப்பிக்கும்படியாய் கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே இந்த மத்தியான வேளையுடைய இந்த ஜெப வேளை முழுவதையும் ஆண்டவர் தாமே பொறுப்பெடுக்க எங்களோடு கூட இடைபட இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த வேளையிலும் ஒரு வார்த்தையானவர் இல்லாம ஒன்றுமே இல்லை, அப்படிதானே? ஸ்தோத்திரம். சங்கீதம் 92:5 இப்படியாய் சொல்கிறது, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். கிரியைகள் மகத்துவமான கிரியைகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்டு பண்ணினதுதான் பூமி, வானம், நட்சத்திரங்கள், கோள்கள், இதெல்லாம் இந்த சூரியன், சந்திரன். இந்த 136வது சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா அப்படி ஆண்டவரை அப்படி துதிக்க துதிக்க சந்தோஷமா இருக்கும். இவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்மையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல மனுஷன் எதையோ கண்டுபிடிக்கிறான். இன்னைக்கு அவன் மனுஷன் உண்டாக்குன ஒரு ராக்கெட்ல மேல போய் ஆராய்ச்சி செய்கிறான். இதை உண்டு பண்ணினவனை யாராலும் ஆராய்ச்சி செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார், சங்கீதம் 8:3, உமது விரல்களின் கிரியாகிய உமது வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது. அவர் விரலின் கிரியையா. ஹல்லேலூயா. ஒரு ஃபிங்கர் கொண்டு ஒரு விரல் கொண்டு உருவாக்குனது தான் ஸ்தோத்திரம். வானமா நான் ஸ்தாபித்து அவர் நில்லு அப்படி சொல்லி வச்சதுதான் சந்திரன் சூரியன் அல்லாமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவர் தான் உங்களை என்னையும் உருவாக்கினவர். விசேஷமாய் நம்மை ஒரு இடத்துல இருந்து வேறு பிரித்து அவரை சேவிக்க, அவரை விசுவாசிக்க, அவருக்கு முன்பாய் முழங்கால் படியிட, அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க நம்மை அழைத்து அபிஷேகித்து நீதிமான்களாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்குதா? ஹல்லேலூயா. எவ்வளவோ மகத்துவமான கிரியை செய்கிற தேவன் என்ன உருவாக்குனதோட விடாதபடிக்கு என்ன கொண்டு சில கிரியைகள் நடப்பிக்க. ஹல்லேலூயா. என்ன வேறு விரித்து தூக்கி இருக்கிறார், என்னை முன்குறித்திருக்கிறார், முன் அறிந்திருக்கிறார், என்னை கழுவி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேல அவர் அப்பா என்று கூப்பிடக்கூடிய ஸ்லாக்கியத்தை இன்னும் அவர் பக்கத்துல எந்த நேரமெல்லாம் ஸ்தோத்திரம் நான் கூப்பிடுறேனோ அப்பமெல்லாம் அவர் என் பக்கத்துல வாரார். நான் எங்கேயோ தூரம் நின்று ஒரு கடவுளை தேடல, ஒரு கிட்ட போய் கிருபாசனத்துக்கு உள்ள போய் அந்த
கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில வாசம் செய்கிற ஆண்டவரை ஸ்தோத்திரம், கிட்ட போய் அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஸ்லாக்கியம் பாக்கியத்தை பெற்ற நான் என்று உங்களால விசுவாசிக்க முடிகிறதா? இவ்வளவு பெரிய மகத்துவமான தேவன். நாம என்ன செய்கிறோம்? ஸ்தோத்திரம், இதெல்லாம் மறந்துட்டு நமக்கு முன்ன இருக்கிற சொற்ப மனிதர்கள், ஹல்லேலூயா, நாசியில சுவாசம் உள்ள மனுஷன், காலையில மனுஷ வாழ்வை குறித்து வேதவசனம் சொல்லுது, காலையில பூத்து மாலையில சைங்கன்னு போயிருது பூ, அந்த பூக்குமா ஒப்பா இருக்கிறானா? காலையில மழை உளுந்த உடனே பனி வந்த உடனே தழைச்சி நிக்கிற புல்லு மத்தியானம் வந்த வெயிலுக்கு நிக்க முடியல. ஹல்லேலூயா. மனுஷனை பார்த்து பயப்படுறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொஞ்சம் வியாதி, கொஞ்சம் பலவீனம், ஸ்தோத்திரம், உள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி இருந்த அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள மட்டும் போய் பார்த்த தேவன் இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள உள்ள வந்திருக்கிறார். இவரை மறந்துடுறோம். இவர் தந்த பொக்கிஷமாகிய விசுவாசத்தை மறந்துடுறோம். ஸ்தோத்திரம். இந்த அற்ப மனுஷனை பார்த்து, புல்ல போல வளர்ந்து நிக்கிற மனுஷனை பார்த்து, பூவை போல எழும்பி நிக்கிற மனுஷனை பார்த்து பயப்படுறோம். கொஞ்சம் வியாதி, கொஞ்சம் பலவீனம், ஸ்தோத்திரம், இதுல மடிந்திருவேனோ, மடிந்தாலும் ஸ்தோத்திரம், நீதிமானுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவன் நித்திய கீர்த்தி உள்ளவன். அவனுடைய கீர்த்தி இந்த பூமியோடு மடிந்து போகிறது அல்ல. அங்க அழியாத வாடாத கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்க ஒரு வாசஸ்தலம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நெருக்கங்கள் மத்தியிலையும் அவரை துதிக்கிறவன் தான். ஹல்லேலூயா. யோபுக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் போயிட்டுது. ஸ்தோத்திரம். அவன் சாத்தான் சொல்றான், நீர் அவனை எலும்ப தொட்டு பாரும், ஆண்டவருக்கு பொறுக்க முடியல. நீ என்னத்தையும் அவன் பிராணனை மட்டும் விட்டுட்டு எதை வேணாலும் தொட்டு பாரு. அவன் என்ன செய்யறான்? அவன் ஒண்ணுலையும் வாய் மீறல. ஹல்லேலூயா. அந்த யோபு சொல்றாரு, யோபு 27:11, தேவனுடைய கரத்தின் கிரியைகளை குறித்து உங்களுக்கு உபதேசிப்பேன். சர்வ வல்லவரிடத்தில் இருக்கிறத நான் மறைக்க மாட்டேன். அவர் கிரியை செய்தார்னா அப்படி செய்வாருங்க. ஸ்தோத்திரம். என்ன பார்த்து அவரை மட்டுப்படுத்திடாதீங்க. அடுத்தவன் பார்த்து நீ ஆண்டவரை ஆராதிக்கிறவன் தானா, நீ சர்ச்சுக்கு போகிறவ தானா, பைபிளை தூக்குறவ தானா, உனக்கு இந்த சூழ்நிலைமையா, நீ இப்படியா இருக்கிறான்னு கேட்கிறவங்களுக்கு என்ன பார்த்து ஆண்டவரை மட்டுப்படுத்திடாத. ஹல்லேலூயா. அவருடைய கிரிய மகத்துவமான கிரிய. எல்லா சூழ்நிலைமையிலையும் அவரை விட்டு கொடுத்துடாதீங்க. எதுக்கும் என்ன காரியத்துக்கும் அவரை வேற ஏதோட கொண்டு போய் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. ஹல்லேலூயா. எங்கேயும் விட்டு கொடுத்துடாதீங்க. ஆண்டவரை விட்டு கொடுக்காதீங்க. ஸ்தோத்திரம். அவர் மகத்துவமானவர். அவர் கிரியை செய்தால் அது மகத்துவமான கிரிய. வானமே அவருடைய விரலின் கிரியை என்றால், சந்திரனை ஸ்தாபித்தார் என்றால், ஹல்லேலூயா, உங்களை என்னை உண்டாக்கி அது வேறு பிரித்து இப்படி ஓட வைத்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் சும்மா விடுவாரா? ஹல்லேலூயா. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்கலாம். ஓட்டை எடுத்து சொருண்டுனானா ஒரே நாளையில 10 பிள்ளைகளாம் போயிட்டு தான். ஆடு, கழுத, ஒட்டகம் ஒன்றுமில்லையா. கெட்டுன மனைவி அவன் நிலைமையை பார்த்து, இதுக்கு மேல நீ இருந்து என்ன சாதிக்க போற அப்படி கேட்கிற நிலைமை. சுத்தி 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்து குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுலயும் ஸ்தோத்திரம். யோபு 26:14 யோபு சொல்றாரு, இதோ இவைகள் அவருடைய கிரியையின் கடைகோடியானவைகள். எவ்வளவு கொஞ்சம். என்னத்துக்கு? அவரு வானத்தை படைச்சவர், பூமியை படைச்சவர், இதெல்லாம் கொஞ்சம் தானா? ஹல்லேலூயா. அவருடைய கிரியை நிறைய இருக்குது. இதை வச்சு என்ன பார்த்து ஆண்டவரை மட்டுப்படுத்திடாத. இவரால சொல்ல முடிந்தது, என் மீட்பர் உயிரோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் வந்து நிற்பார். அவரை நான் பார்ப்பேன். இன்னைக்கு இருக்கிறத வச்சு எனக்கு என்ன முடிவு பண்ணிடாத. எனக்கு பெருசா செய்வார். ஸ்தோத்திரம். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலைமையில ஆண்டவரை விட்டு கொடுக்காம அவரை துதிக்க ஆரம்பிங்க. இவ்வளோ பெரிய தேவனை, இவ்வளோ மகத்துவமாக கிரியை செய்கிற தேவனை துதிக்க ஆரம்பிங்க. இந்த மாதம் அற்புதத்தின் மாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மகத்துவமான கிரியைகளை வெளிப்படுத்த போகிறார். நம்ம ஒப்பு கொடுக்குவோமா? ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி இந்த மாதத்துல என்ன சூழ்நிலைமையோ ஒண்ணுலே ஆண்டவர் ஒப்புக்கொள். எல்லாம் நாங்க பார்க்கிற வானம் பூமி எல்லாம் கொஞ்சம், உங்க கிரியையில கொஞ்சம் தான். ஆனா இதுல கடைகோடியானவைகள். நீங்க உங்கள்கிட்ட நிறைய கிரியை இருக்குதுப்பா. அந்த தாராளமான கிரியையை நம்புகிற, விசுவாசிக்கிற, அறிக்கை பண்ணுகிற, துதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில தாராளமாய் நடக்க இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை,
உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலன் அவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே, ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றுமில்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே, ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றுமில்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே, வார்த்தையினால் பேசுகிற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். உறங்காமல் தூங்காமல் காக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோம், நமக்கு ஆலோசனை கர்த்தர் அவர். நமக்கு அவர் தான் நம்மோடு கூட இந்த பலவீன நாட்களில் நம்மை பலப்படுத்துகிற தேவன். அவர் தூங்கவே மாட்டார், உறங்கவே மாட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம இப்போ நம்ம தேசத்துக்காகவும் நாம் எந்தெந்த சர்ச்சஸ்க்கு போகிறோமோ அந்த சர்ச்சஸ்க்காக, ஏன்னா ஆலயத்தில் போய் ஆண்டோடைய வார்த்தையை நாம் தியானித்து அவருடைய கிருபாசனத்தண்டை சேர்ந்து அவரோடு கூட நம்ம ஆராதிக்க ஒரு இடத்தை நமக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ இடங்களில் இன்னும் ஆலயங்கள் கட்டப்படலை. ஜனங்கள் தாகத்தோடு ஏங்கி நிற்கிறார்கள். வேத வசனம் கேட்க முடியவில்லை என்று. ஆனால் நாமெல்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க. நம்ம ஆலயங்களில் தேவனை ஆராதிக்கிறோம், அவரை தரிசிக்கிறோம், அவரை புகழ்ந்து பாடுகிறோம். இந்த நாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய தேசம் முதல்ல தேவனை அறிந்து கொள்ளணும். தேசம் தேவனுக்காக எழும்பணும், நின்று ஆமேன், தேவனுக்காக எழும்பி நின்று ஆமேன் ஆத்துமாக்களை தேவனண்டை கொண்டு சேர்க்க, நித்திய ஜீவனை கண்டடையத்தக்க கிருபையை தேவன் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம தேசத்தில் ஒரு ஆத்துமா கூட அழிந்து போகக்கூடாது. திறப்பில் நிற்க யாரை நான் அனுப்புவேன் என்று கேட்டபோது, ஆண்டவரே என்னை அனுப்புவேன்னு சொல்ல நமக்கு அந்த பாத்திரமாக இருக்கிறோமா, அல்லது ஆண்டவரே என் காரியமாக யார் போவான்னு கேட்டபோது நம்ம என்ன சொல்ல தயாராக இருக்கிறோம்? ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? தேசத்துக்காக, நம்ம போகிற திருச்சபைக்காக, ஊழியர்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களை நம்ம தாங்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணை மூடி தேவனே எங்கள் தேசத்தை உங்கள் கரத்தில் தரோன்னு கேட்போமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா எங்கள் தேசத்தை கண்ணோக்குங்கப்பா. ஆண்டவரே, வேதத்தில் இந்திய தேசத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் எங்கள் இந்திய தேசம் ஆண்டவரே என் தேவனை அறிந்து கொள்ளணும் கத்தாவே. ஒரு ஆத்துமா கூட கெட்டு போகக்கூடாது ராஜா. உங்கள் பிரசனத்தினால் நிரப்பணுமேனு ஜெபிக்கிறேன் கத்தாவே.
கத்தாவே. ஏசப்பா ஆமீன். தலை அங்கங்கள் வைக்கிறவங்க ஆண்டவரே, அப்பா இன்னும் பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்க தகப்பனே, ஏசப்பா என் தேவனுக்கு பயந்து ஆண்டவரே தங்களுடைய காரியங்களை நடப்பிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே அவங்களுக்கு ஆலோசனை கர்த்தர் கடந்து போக பண்ணுங்கப்பா. ஆண்டவர் வேண்டாத ஆலோசனைகள் கத்தாவே மனமடிவடைய பண்ணுங்க தாவே. அப்படிப்பட்ட ஆலோசனைகள் இல்லாதபடி, துர ஆலோசனைகள் கேட்கப்படாதபடி, தேவனை குறித்த காரியங்கள் நல் விசேஷங்கள் கேட்கப்பட கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. தேசத்துக்கு துறப்புல இருக்க கிருபை தாருங்கப்பா. ஆண்டவரே என் காரியமா யார் போவான் என்று கேட்டபோது ஆண்டவரே என் தேவனுடைய மனவேதனை அடையாதபடி ஆண்டவரே என்னை அனுப்பும் என்று சொல்லத்தக்கதாய் எங்க தேசத்தில் ஆண்டவரே தேவனுக்கா வைராக்கியமாய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறான் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் வெளிப்படணுமே ஜெபிக்கிறான் ஆண்டவரே. எங்கள் தேசம் என் தேவனை ஆமென் அறியணுமே ஜெபிக்கிறான் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரம் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல இறங்கி வரணுமே ஜெபிக்கிறேங்க தாவே. கர்த்தருடைய ஆமென் ஆண்டவரே நீட்டப்பட்ட கரம் எங்கள் தேசத்தின் மேல நீட்டப்படணுமே ஜெபிக்கிறேங்க தாவே. அப்பா எங்க தேசத்துல எல்லா ஸ்டேட்ஸ்லயும் ஆண்டவரே எங்க திருச்சபைகள் ஆண்டவரே கட்டப்பட்டு திருச்சபைகள் என்று கத்தாவே என் தேவனுக்கா எழும்பி பிரகாசிக்கணுமே ஜெபிக்கிறான் ஆண்டவரே. ஏசப்பா நீர் எங்களுடைய விளக்கை ஏற்றுவீர் என்று தாவீது சொன்னார் ஆண்டவரே. எங்கள் இருளை வெளிச்சமாக்குவீர் ஆண்டவரே. எங்களாம் இருள் நிறைந்து கிடக்கிறதோ அந்த இடத்துல சத்திய வசனமாகிய தீபம் ஏற்றப்படணும் கத்தாவே. உடைய வசனம் ஆண்டவர் பிரசங்கிக்கப்படணும் ஆண்டவரே. எங்க திருச்சபையில ஊழியர்களை எழுப்புங்கப்பா. ஊழியங்களை கட்டி எழுப்ப கிருபை கொடுங்கப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அழிந்து திரிகிற ஆத்துமாக்கள் ஆண்டவரே தேவனண்டை வந்து சேரணுமே ராஜா. இன்றைக்கி எத்தனை இடங்களில் திருச்சபையில் அழிக்கப்படுகிறது கத்தாவே. ஆண்டவரே அந்த இடங்களில் கர்த்தருடைய கரம் வெளிப்படணுமே ஜெபிக்கிற ஆண்டவரே. இணைந்து ஜெபிக்கக்கூடாதபடி ஆண்டவரே தேவனுக்காக எழும்பி நிற்கக்கூடாதபடி எழும்புகிற ஒவ்வொரு காரியங்களையும் என் தேவன் ஆண்டவரை கை கூடி வர பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே தேசத்துலையும் சரி ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் சரி திருச்சபையை கொண்டு வருகிற திருச்சபையில் சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் என் தேவன் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஊழியர்கள் ஆண்டவரே இன்னும் தேவனுக்குள்ள பலப்பட்டு ஆண்டவரே காரியங்களை கருத்தாய் செய்ய கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நாங்கள் இன்று ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆராதிக்கிற திருச்சபையை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபையிலும் தேவனுடைய வார்த்தைகள் ஆண்டவரே அப்படியே வசனத்தை அப்படியே பிரசங்கித்தக்கதாய் ஆண்டவரே இருதயங்களை ஊடுருவி செல்லத்தக்கதாய் ஆண்டவரே அது கத்தாவே கணுக்கணுக்களாய் பிரிக்கத்தக்கதாய் தகப்பனே நித்திய ஜீவனுக்கு நினைத்தக்கதாய் புறப்பட்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவர் இன்றைக்கு கலப்படம் நிறைந்த வசனங்கள் ஆண்டவரே அநேகத்தை நாங்கள் கேட்கிறோம். அது வேண்டாம் ஆண்டவரே. கலப்பற்ற ஆண்டவரே சத்திய வசனத்தை கலப்பற்று பேசுகிற ஆண்டவர் ஊழியர்களை கர்த்தர் தருவீராக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. ஊழியம் என் தேவனுக்காக ஆண்டு நித்திய ஜீவனுக்கு மக்களை வழிநடத்த அது பிரயோஜனப்படட்டுமே என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையிலும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் எங்களோடு கூட இந்த நடத்துங்க அப்பா. உங்களுடைய பிரசனத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. சின்ன சின்ன குட்டி குட்டி திருச்சபைகள் ஆண்டவரே பெரிய பெரிய திருச்சபைகள் அத்தனையும் என் தேவனுக்கு எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவர். அன்றைக்கு ஒரே சபையாய் நின்று தேவனை ஆராதிக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்துறோம் ஆசீர்வதிங்க. மீதியா நேரம் முழுவதும் கர்த்தர் கூட இருக்கும்படியாய் எங்களுக்கு மரித்து வைத்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாக கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லவர். நம்ம இவ்வளோ நேரம் ஜெபித்தோம். அதோட நமக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை அதாவது இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு தந்த ஸ்தோத்திரம். இந்த ஹெவன் டிவிக்காக என்னுடைய ஃபவுண்டருக்காக இங்கே ஒர்க் பண்ணுறவங்க உண்டு, இங்கே ஊழியம் செய்கிறவங்க உண்டு, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த ஹெவன் டிவியுடைய கட்டுமான பணி நடந்து நிறைவு பெற போகிறது. இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. அதுக்காக இன்னும் ஜெபிக்க ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பணும், கொடுக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பணும். அது வேகமாய் கட்டு முடிக்கப்பட இந்த மாதத்தில் நிர்ணயிக்கப்பட்ட நாளில் மகிமையான ஒரு டெடிகேஷன் ஆண்டவர் கர்த்தர் கட்டளையிட அந்த பிரதிஷ்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க எல்லா தடைகளை கர்த்தர் அப்புறப்படுத்தி போட நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே ஹெவன் டிவி ஊழியத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த ஒரு பெரிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாய்ப்பு ஆண்டவரே. பெண்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபிக்க துதிக்க ஆண்டவரே வீட்டில் இருக்கிறவங்க வார்த்தையை கொண்டு துதிச்சு ஆராதித்து பலனடைய கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு. இதை கர்த்தர் பல விதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்னும் பலுகி பெருக ஆசீர்வதிக்க இதனுடைய கட்டுமான பணிகளை கர்த்தர் மகிமையான ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா கட்டுமான பணியோட எல்லா காரியத்திலும் மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்ய நிர்ணயிக்கப்பட்ட நாளில் ஆண்டவரே குறைவில்லாதபடி அந்த கட்டுமான பணி நிறைவடைந்து அந்த பிரதிஷ்டை நடக்க அதனுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அனுகூலப்படுத்தி தர கர்த்தர் கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். அப்படி ஃபவுண்டருக்காக அவங்க ஃபேமிலிக்காக ஆண்டவரே மகனை ஆசீர்வதிக்க பலப்படுத்த குடும்பத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் பாதுகாத்து பலப்படுத்தி கர்த்தர் காத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இங்கே ஊழியம்
செய்கிற பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கணும். இரவு பகலாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் உண்டு. அவங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தர் அற்புதங்களை செய்யணும். இதை தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபத்தால பொருளால தாங்குகிற எல்லா தேவ பிள்ளைகளை இந்த ஹெவன் டிவி ஃபேமிலி ஒவ்வொருவரையும் கத்தர் கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாருங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க மகத்துவமான கிரியைகள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள வெளிப்பட இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இப்பொழுதும் நாம இந்த ஹெவன் டிவி ஊழியத்திற்கு அநேகர் உங்கள் விண்ணப்பங்களை எழுதியிருக்கீங்க. பலவீனப்பட்டவர்களுக்காக, வேலை இல்லாதவர்களுக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, திருமண தடைக்காக, உங்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெப வேலையை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. ஒரு அரை மணி நேரத்தோட முடியாதபடிக்கு ஸ்தோத்திரம் உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை கூட்டுங்க. கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வேளையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, பலவீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக அநேகர் ஆண்டவரே கிட்னி ஃபெயிலியருக்காக எழுதியிருந்தாங்கப்பா. அந்த அப்பா ஸ்தோத்திரம், அந்த சரீரத்தின் உறுப்பை நீங்கள் உண்டாக்குனது, அது உங்கள் கரத்தின் கிரிய. அதை ஒன்று ஆண்டவரே நீங்கள் புதுப்பிக்கணும் ஆண்டவரே, நீங்கள் பலப்படுத்தணும் ஆண்டவரே. அதை அப்பா ஸ்தோத்திரப்பா ஆண்டவர் செயலிழக்க பண்ணுகிற எல்லா அந்தகார கிரியைகள் மாறட்டும். அந்த புதிய உறுப்பாய் மாற்றி ஆண்டவர் இந்த சரீரத்தை புது பலத்தால் கத்தர் இடைக்கட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கேன்சர் வியாதிகள் சரீரங்களை விட்டு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். அப்படியே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லா கேன்சர் வியாதிகளை இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விட்டு அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். இந்த வியாதி நிமித்தம் வீடுகளுக்குள்ளே இருக்கிற சஞ்சலங்கள், தவிப்புகள் ஓடட்டும் இயேசுவின் நாமத்தில். கடன் பாரத்தினால் எழுதின பிள்ளைகள் உண்டு. இயேசுவின் நாமத்தில் கடன் பாரங்கள் மாறட்டும். எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கத்தர் கட்டளையிட ஜெபிக்கிறோம். பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக எழுதின பிள்ளைகள் உண்டு. இயேசுவின் நாமத்தில் பிரிந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏசப்பா ஸ்தோத்திரம், சத்துருடைய கிரியை முற்றிலும் அழிக்கப்படட்டும். உங்க கிரியை வெளிப்படட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதமான வழிகளை கத்தர் திறந்து விடுங்கப்பா. அற்புதமான வழிகள் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். அப்படி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதமான வழிகள் திறக்கணும் ஆண்டவரே. திருமணத்துக்காக வெகு நாட்கள் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. அற்புதமான காரியங்களை பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வேலைக்கான தடைகள் ஆண்டவர், வேலை உயர்வுக்கான தடைகள், வேலை மாற்றத்துக்கான தடைகள் எல்லாம் மாறட்டும். என்னென்ன காரியத்தை இன்னைக்கு கையில் வச்சு இவ்வளோ நேரம் ஜெபித்தாங்களோ ஒவ்வொரு வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்கணும் ஆண்டவரை. காத்திருக்கிற ஒருத்தருக்கு கூட வெக்கப்பட்டு போகக்கூடாதுப்பா ஆண்டவரை. இவங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்க்க காத்திருக்கிற அத்தனை பேர் மத்தியில் உங்க மகிமையான கிரியைகள், மகத்துவமான கிரியைகள் இந்த வீடுகளுக்குள்ள வெளிப்படட்டும். இரத்தத்தை தெளிக்கிறோம், இரத்தத்தை தெளிக்கிறோம். அந்தகாரங்கள் முடிவுக்கு வரட்டும். பொல்லாத கிரியைகள் அப்புறப்படட்டும். உங்க கிரியை வெளியரங்கமாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படியே பிரியமானவர்களே, இந்த கட்டுமான பணி நிறைவடைகிற அந்த பிரதிஷ்டை நாள் அன்றைக்கு எங்களுடைய மகளிர் மன்றாட்டு ஜெபத்தினுடைய 5வது ஆண்டு நிறைவுழாவை நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து நாங்கள் அந்த நாளையில் நாங்கள் அதை கொண்டாட இருக்கிறோம். பிரியமானவர்கள், நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் தருகிற ஒத்துழைப்பு தான் எங்களை உற்சாகப்படுத்துகிறது. அநேகர் எங்களுக்கு சொல்லுகிற இந்த சாட்சி கடிதங்கள் தான் எங்களை இன்னும் ஓட வைக்கிறது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்டதை எங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டால், எங்களோடு இந்த விழாவில் எங்களோடு நீங்களும் சந்தோஷப்பட ஆசைப்பட்டால் உங்களை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழைக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து எங்கள் சந்தோஷத்தில் நீங்களும் சந்தோஷப்பட உங்களை அழைக்கிறோம். ஜூலை 31ஆம் தேதி அந்த சுங்காங்கடை அந்த ஆளூர் ரோட்டில் இருக்கிற இந்த புதிய கட்டிடத்துக்கு உங்களை எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் அழைக்கிறோம். வாங்க, நம்ம ஒன்றாய் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் மகிமைப்படுவார். நமக்கும் வறிய காரியங்களை கர்த்தர் செய்து மகிமைப்படுத்துவார். ஆமென். God bless you all. Praise the Lord. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்தேன், நன்னால்